விஜய் வந்து குழந்தைகளை ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணி அரசியலுக்காக பயன்படுத்திட்டாரு. 18 வயதுக்கு உட்பட்டவர்களை இந்த எலெக்ஷனில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை வேறு படிக்கிற பசங்களையோ இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சட்டத்தை திரு விஜய் அவர்கள் மீறிவிட்டார். அப்பா அம்மா கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி நீங்கள் சொல்லணும்னாக்கா, அடம் பிடிச்சி நீங்கள் ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டு பொருள் வேணும்னாக்கா எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடித்து கேட்பீர்களோ அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய பையன் பண்ண தொல்லையினால சரிப்பா நான் சாப்பிடவே மாட்டேன்றான், ரொம்ப அடம் பிடிக்கிறான்றனால சரி நான் விசிலுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு பையனுடைய ஒரு குழந்தையினுடைய மனநிலையை இவர் எப்படி மாற்றிருக்கிறார் பாருங்க. ஆனால் அவன் சொல்லியிருக்கான் விஜய் மாமா மட்டும் ஜெயிக்கலைனாக்கா நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அரசியல், இதில் எது வேணா எப்படி வேணா நடக்கும். இதுக்காக அரசியலை அரசியலாக பார்க்கணும், சினிமாக்காரங்களாக பார்க்கணும். ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த இதில் மெயினாக பார்க்கப்படுகின்றது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். கோவை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் பாலகிருஷ்ணன் என்பவர் ஒரு வழக்கு ஒன்று பதிஞ்சிருக்காருங்க. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த புகார் மனுவில் அவர் என்ன தெரிவிச்சிருக்கின்றாருனாக்கா, டிவிகே விஜய் இப்போ ரீசெண்டாக கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்னார் இல்லைங்களா, அவர் இந்த ஜோசப் விஜய் வந்து குழந்தைகளை ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணி அரசியலுக்காக பயன்படுத்திட்டாரு. அதனால் என்னுடைய பையனும் பாதிக்கப்பட்டுட்டான், அதனால் பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டதுனால அந்த டிவிகே விஜய் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நார்மலாகவே இந்த எலெக்ஷன் என்பது 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கானது தான். 18 வயதுக்கு உட்பட்டவர்களை இந்த எலெக்ஷனில் இன்வால்வ் பண்ணக்கூடாது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை வேறு படிக்கிற பசங்களையோ இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சட்டம் இருக்குது. ஆமாம், சட்டம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த சட்டத்தை திரு விஜய் அவர்கள் மீறிவிட்டார். அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டதுனால நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, விஜய் பேசும்போது அந்த எலெக்ஷன் ஸ்பீச் அவர் கொடுக்கும்போது சின்ன பசங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணி, சின்ன பசங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது எப்படி நீங்கள் சொல்லணும்னாக்கா, அடம் பிடிச்சி நீங்கள் ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டு பொருள் வேணும்னாக்கா எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடித்து கேட்பீர்களோ அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் தன்னை மாமான்னு சொல்லிக்கிறாரு. அவருக்கு ஒரு 52 வயசு இருக்கும்னு அவரே கொடுத்துருக்காரு. இவர் சொல்கிறது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்கள். 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு மாமா ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தால் மாமான்னு சொல்லலாம். 52 வயசுக்கு மேலே இருக்கவருக்கு குழந்தைக்கு எப்படி மாமாவார்னு எனக்கு தெரியல. இப்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஓட்டு போடுறதுக்கு போகும்போது என்னுடைய பையன் நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். அவனை என்னால் சமாளிக்கவே முடியல. நான் வேறு கட்சியை சார்ந்தவனா கூட இருக்கலாம், வேறு யாருக்கா கூட ஓட்டு போடலான்னு இருப்பேன். ஆனால் என்னுடைய பையன் பண்ண தொல்லையினால சரிப்பா நான் சாப்பிடவே மாட்டேன்றான், ரொம்ப அடம் பிடிக்கிறான்றனால சரி நான் விசிலுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் திரும்ப போயிட்டு என் பையனை பார்க்கும்போது எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, இந்த மாதிரி நம்ம பொய் சொல்லிட்டோமே பையன்கிட்ட அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பையனுடைய ஒரு குழந்தையினுடைய மனநிலையை இவர் எப்படி மாற்றிருக்கிறார் பாருங்க. ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு குறைவாயிட்டு அவர் தோத்தாலோ இல்லை விஜய் கட்சி தோத்தாலோ இந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்னுடைய பையன் எப்படி இனிமேல் சொல்லுவான். ஆனால் அவன் சொல்லியிருக்கான் விஜய் மாமா மட்டும் ஜெயிக்கலைனாக்கா நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை அவர் ஜெயிக்காமல் போயிட்டார்னாக்கா இந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படும், மனநிலை பாதிக்கப்படும். அதனால் இவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை அர்ச்சனா பட்நாயக், அதாவது எலெக்ஷன் கமிஷனர் இங்கே இருந்தாங்க பாருங்கள் டியூட்டியில், அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஒருத்தர் சொல்லும்போது இந்த மாதிரி குழந்தைகளை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாரு விஜய், அது நீங்கள் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஸ்பெசிஃபிக்காக யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும், ஓவரால் சும்மா நீங்கள் கேள்வி கேட்டால் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இப்போ லிட்ரலாக ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாரு.
இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் எல்லா தரப்பு மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் நம்ம லீகாலிட்டி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நம்ம போடுறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர் கொண்டு வந்திருக்கும் போது நார்மலாக ஒரு 18 வயது குறைந்தவர்களை இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினில் யூஸ் பண்ணக்கூடாது. இவர் சொல்கிறது வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைங்கள் அப்படின்ற போது ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களாக தான் இருக்கும். நீங்கள் சாக்லேட்டுக்கு எப்படி அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி அடம் பிடிச்சி விஜய் மாமாவுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இது எந்த ஆக்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜுவினியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, அதாவது 2015 இந்த ஒரு ஆக்டை ஒன்று ஏற்றியிருக்கிறாங்க. ஜுவினியல் ஜஸ்டிஸ், அதாவது சிறுவர்களுக்கு பாதுகாப்பும் ஜஸ்டிஸும் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆக்டினுடைய தலையாய குறிக்கோள். இந்த ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 75 பிரகாரம் இவருக்கு தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இவங்க நடவடிக்கை எடுத்து அது ப்ரூவ் பண்ணப்பட்டால், ப்ரூவ் என்ன பண்ணுறது, அவர் ஏற்கனவே பேசினது வீடியோலலாம் வந்திருக்கு, நிறைய எலெக்ஷன் ஸ்பீச்சில் அவர் பேசியிருக்காரு. அதை ப்ரூஃபாக அவங்க எடுத்துக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போலீஸும் இந்த எலெக்ஷன் ஆணையரும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்தாக்கா விஜய் ஜெயித்து வந்தாலும் அவருடைய எம்எல்ஏ கொஞ்சம் கொஸ்டின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கம் லீகாலிட்டி இருக்கட்டும். இந்த லீகலை ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு ஒரு மோரலாக பேசணும்னாக்கா குழந்தைகளுடைய மனது என்பது ரொம்ப மென்மையான மனது. அவங்க வந்து இந்த விஜய் இந்த மாதிரி சொல்லி விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, எல்லாரும் விஜய் மாமாவுக்கு தான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்ட பாருங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை விஜய்க்கு வருகின்ற வாக்கு வங்கி குறைந்தால், இல்லை அவரால் ஜெயிக்க முடியவில்லை என்றால், அவர் ஜெயித்தாலும் அவருடைய கட்சிக்காரர்கள் மற்ற இடங்களில் ஜெயிக்காமல் அவரால் ஒரு சிஎம்மாவோ இல்லை ஒரு அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் போய்விடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போவே நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, பேரண்ட்ஸ் ஆனவங்க நம்ம வேறு யாரையும் போய் நம்ம வற்புறுத்த முடியாது. இப்போவே பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், அப்பா இது வந்து அரசியல், இதில் எது வேணா எப்படி வேணா நடக்கும், இதுக்காக அரசியலாக பார்க்கணும், சினிமாக்காரங்களாக பார்க்கணும், ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க வருவாங்க, இந்த எலெக்ஷனில் இல்லைனா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட போகிறாங்க, இந்த எலெக்ஷனில் தோக்குறவங்க அடுத்த எலெக்ஷன் ஜெயிப்பாங்க, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்க அடுத்த எலெக்ஷனில் தோப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பாட்டு ஸ்கூலுக்கு போ, நீ பாட்டு நல்லா படி, நீ படித்து நீ நல்லா வந்தினாதான் உன்னுடைய குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் அப்பா அம்மா காப்பாற்ற முடியும். வேற யாரோ எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்ட்டு அதை போட்டு நீ மன உளைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தீனாக்கா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்போது இருந்தே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிவுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓரளவு குழந்தைகள் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வருவாங்கன்றது என்னுடைய பர்சனல் கருத்துங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஏதாவது வந்து அவங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் கொடுக்கறத விட இப்போயே கொடுக்கறது பெட்டர். ஸோ இந்த ஒரு செயல் வந்து அவர் கொடுத்துருக்கின்ற அந்த கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்டில் இருந்து இது சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த இதில் மெயினாக பார்க்கப்படுகின்றது. சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது வந்து எப்படி இருக்கும், அதனுடைய ரிலேட்டட் ஆக்ட்ஸ் என்னன்றதை வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் தெளிவாக போடுகின்றேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போதுலேருந்தே கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அவர் நல்லா ஜெயிச்சு சேமாக வந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணலாம். அவர் ஒரு வேளை வர முடியலனாலும் பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவங்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவதற்காக உங்களுடைய முயற்சி எடுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.